apply GST gross settlement process and settlement process. Uh, the values is given s equal to 1 comma 0 comma 1 0 comma 1 comma 1 1 comma 3 comma 3 and x equal to 1 comma 1 comma 2. So இது எல்லாமே inner product of v equal to r3 இருக்கு. ஏன்னா 3 dimension இருக்கு. 1 2 3 இதெல்லாம் 3 dimension இருக்கு. அதனால r3 சொல்லுவாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா find orthogonal basis. Find orthogonal for span S. For span S. So second question, normalize vector. இப்போ தான் நம்ம பார்த்தோம்னா அதே தான் normalize the vector, normalize the vector in this basis. Third question, compute Fourier transform. Fourier coefficient. Compute Fourier coefficient. சரி, இப்போ இதான் கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. நம்மளுடைய ரூல் படி என்ன எடுக்க போகிறோம்? இது வந்து W1 W2 W3ன்னு எடுக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஆர்த்தோகோனல் பேசிஸ் கண்டுபிடிக்குதா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இதுக்கு ஆர்த்தோகோனல் பேசிஸ் V1 V2 V3 கண்டுபிடிக்குதா ஆர்த்தோகோனல் பேசிஸ். அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன். இப்போ எத்தனை வெக்டர் கொடுத்துக்கிறாங்க பார்க்குறீங்க. இப்போ சொல்யூஷன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 வெக்டர்ஸ் கொடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கிவன் தட் டோட்டலாக எத்தனை கொடுத்துக்கிறாங்க? S equal to 1, 0, 1, 0, 1, 1 and 1, 3, 3. 3 வெக்டர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது என்ன எடுக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ஸு W1 W2 W3ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ என்ன வேல்யூ? 1, 0, 1. W2 0, 1, 1. W3 1, 3, 3. ஓகே, இப்போ நம்ம கிராண்ட் செக்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸே லேட்டஸ்ட் டேக் என்ன எடுக்க போகிறீங்க? V1 equal to V1 is equal to W1. அவ்வளோதாங்க. அப்போ என்ன ஆகும்? 1, 0, 1. 1, 0, 1. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? V2 கண்டுபிடிக்க போகிறோம். V2, sir. V2 என்ன ஃபார்முலா? V2 is equal to W2. W2 W2 தான் வரும். என்ன போகிறோமோ அதை மாற்றி கொடுக்குறது இங்கே தான் வரும். W2 minus inner product of W1 comma V1 norm of divided by norm of into V1. ஓகே, இதுதான் ப்ராசஸ். இப்போ ஒவ்வொன்றா பொறுமையாக கண்டுபிடிக்கணும். பார்த்துக்குங்க. இப்போ W2 வேல்யூ தெரியும். W2 வேல்யூ என்னமா? மேலே கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. மேலே போயிட்டு இருக்க முடியாது. W2 நீங்கள் என்ன பண்ணலாம்? தனித்தனியாக போடலாமா ஒட்டுக்காக போட்டுடலாமா? கொஞ்சம் பெருசாக வரும். சரி, ஃபர்ஸ்ட் நான் இதை இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் ஒவ்வொன்றும் போயிருக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 0, 1, 1. ஓகே, இது எப்படி எழுதுவீங்க? 0, 1, 1 இன்ட்டு இது கால வெட்டரை மாற்றிடணும். இது என்ன கிடைக்கும்? இன்னர் ப்ராடக்ட் கால வெட்டரை மாற்றிடணும். ஓகே சார். 1, 0, 1. அப்போ என்ன நடக்குது? இதோட வேல்யூ ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். 0 plus 0 plus 1 சார். 1. இதனோட வேல்யூ 1. அப்போ இதனோட வேல்யூ 1. அடுத்து நார்ம் ஆஃப் திஸ் வேல்யூ. அப்போ நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர். V1 ஸ்கொயர் is equal to root of என்ன கிடைக்கும்? இதுதான் V1 square plus 0. கரெக்ட்மா. 1 ஸ்கொயர் plus 0 ஸ்கொயர் plus 0 square plus 1 square the whole square. ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? √2 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான் 2. சரி, இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? V2ஓட அப்ளை பண்ணுறீங்க. V2 ஈக்குவல் என்னது? W1. W1ஓட வேல்யூ W2 சார். W2 தான். W2 சாரி. W2ஓட வேல்யூ 0, 1, 1. 1, 1. இந்த இன்னர் ப்ராடக்ட் minus 1/2 into V1. into V1. V1ஓட 1, வேல்யூ 0, 1. அவ்வளோதான். இது சிம்பிளிஃபை பண்ணால் V2 கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிளிஃபை பண்ணுறேங்க.
அப்போ V2 equal to V2 equal 0 to 0 மைனஸ் அந்த 1/2 உள்ள கொண்டு போயிட்டு என்ன கிடைக்கும் 1/2 1 by 2 0 0 1 by 2 sir. ஓகே So minus 1 by 2 ஆ 0 இல்லை 0 வரும் 1 மைனஸ் 0 1 1 sir. So 1 1 அடுத்தது 1 by 2 sir. 1/2 வெறும் 1/2 அது மைனஸ் இது ப்ளஸ் 1/2 இதை V2 வேல்யூ இது ஏதாச்சும் டவுட் இருக்குது V2 கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்ல சார். ஓகே இப்போ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் V3 கண்டுபிடிப்பீங்க இது கொஞ்சம் பெரிய இப்போ ப்ளஸ் வந்துட்டு W3 வரைக்கும் இருக்கனால நம்ம V3 வரைக்கும் அவ்வளோதான் ஏன்னா இது வரைக்கும் கேட்பானா இதை கேட்க மாட்டான் கிட்டத்தட்ட 5 வெட்டர் கேட்டிருப்பான் அவன் 5 ப்ராசஸ் ரன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முதுமாகும் அதுதான் பிரச்சனையே எங்க காலேஜ் அப்ப கண்டிப்பா அப்படிதான் சார் கேட்பாங்க. ஆமாம் அதான் சொல்கிறேன் 5 வெட்டர் அதுதான் ஓடும் சரி பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு இதே மெத்தட் தான் இதே ப்ராசஸ் தான் ஏன்னா டைம் எடுக்கும் கால்குலேட்டர் கொஞ்சம் ஸ்பீடாக யூஸ் பண்ணிக்கோங்க அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஓகே சார். அப்போ V3 ஃபார்முலா கிடைக்கும் W3 minus inner product of W2 W3 comma V1 V1 divided by norm of V1 whole square into V1 minus inner product of W3 comma V2 divided by norm of V2 square into V2. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் இதனோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இதனோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் இந்த நாமோட வேல்யூ W3 வேல்யூ வந்துட்டு 133 சார். ஓகே டேக்கன் அப்போ W3 V1 கண்டுபிடிக்கிறோம் இதனோட வேல்யூ ஆல்ரெடி சொல்லிட்டீங்க 133 V1 and V1 ஓட வேல்யூ வந்துட்டு 101 கரெக்ட்டுங்களா 101 ஆமா சார். கண்டுபிடிச்சு என்ன கிடைக்குது 1 3 4 சார் 3 plus 3 equal to 4 கரெக்ட் இப்போ நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா நார்ம் ஆஃப் V1 ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்கும் ரூட் ஆஃப் 1 + 0 + 1 ஹோல் ஸ்கொயர் இது ஆல்ரெடி போட்டதே தான் இது மாறாது இது வந்து √2 ஹோல் ஸ்கொயர் அப்போ 2 வந்துடும் கரெக்டாமா ஆமா சார். சரி அடுத்தது என்னது இந்த பார்ட் இப்போ தான் செகண்ட் பார்ட் வரும் சார் W3 V2 ஓட inner product ஆமாம் என்ன 133 V2 வந்து ப்ரீவியஸாக கண்டுபிடிச்ச முடியாது அது ஆமா கண்டுபிடிச்சா சார் -1/2 1 1/2 -1/2 1 1/2 1/2 ஓகே என்ன நடக்குது ரகனே ஸோ வந்துட்டு -1/2 plus 3 plus 3/2 அப்போ இதையும் பண்ணால் 2/2 வரும் 2/2 4 வரும் கரெக்டுங்களா இல்லை இது எல்சிஎம் எடுத்து போடணும் 1 கரெக்டு தான் இதையும் கம்பைன் பண்ணால் 2/2 2/2னா 4 வரும் கரெக்டுங்களா 1 ஸோ 4 சார் கரெக்ட் ரகனே அப்போ இதனோட வேல்யூ என்ன கிடைச்சு எகைன் 4 வந்துருச்சு 4 அடுத்து என்னது நார்ம் V2 ஸ்கொயர் நார்ம் ஆஃப் V2 ஸ்கொயர் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லுமா என்ன வரும் ஸோ ரூட் ஆஃப் -1/2 whole plus 1 plus 1/4 whole square the whole square. So 2/4 1/2 plus 3/2 sir. ஓகே டேக்கன் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு வெக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் தப்பாயிடும் ப்ளஸ் மைனஸ் ஓகே சார் அப்போ என்னாச்சு W3 ஓட வேல்யூ வந்துட்டு 133 சார் 133 minus 4/2 norm of 1 2 into V1 101 ஆமா 101 minus V2 ஓட 4/3/2 போது 4 into 2/3 சார் 3/2 4 divided by 3/2 கரெக்ட்டா 4 into 2/3 தான சார் 3/2 அது 8 என்ன நீ சொன்ன கரெக்ட் இது 4 into 2 வந்து 8 ன்னு இருக்கும் ஓகே அடுத்து 8 ஓகே சார் ஓகே into V2 இல்லையா சார் 1/2 -1/2 1 1/2 அவ்வளவுதான் இது என்ன நடக்கும் 1/133 இது 2 ஆயிடுச்சு இந்த 2 கொண்டு போயிட்டீங்கன்னா 2 ஆயிரும் சார் சோ -202 இது சொன்ன மாதிரி இது என்ன 8/3 ஆகுமா
8/3 உள்ள கொண்டு ஆமாம் போகலாமா? சார். ஓகே. 8/3 உள்ள கொண்டு போயிடலாம். மைனஸ் 8/6. ஓகே. மைனஸ் 8/6 கரெக்டா? 8/6. 1 by 8/3 8/3 plus 8/6 சார். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் 4/3 கரெக்டுங்களா? ஆமாம் சார். இது வந்து பண்ணால் 4/3 ஆயிடும். 4/3. ஆமாம் சார். 4/3 4/3 ஓகே சார். ஓகே. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ இது பண்ண வேணும். இப்போ பொறுமையாக பண்ணுங்க. ஸோ 1 minus 2 அப்படியே பொறுமையாக போடலாம். 1 minus - 1 2 - 4/, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4/. 4/3. 4/3 சார். 3 - 0 3 minus - 0 8/3. 8/3. 3 minus 2 minus 4/3. Minus 4/3. வெரி குட். இப்போ என்ன நடக்குது? ஸோ 3 minus 6 plus 4. இல்லை இது -1 போட்டுக்கலாம்ல? சார் -1 plus 4/3 -1 1/3 வரும். 3 இதை போட்டுக்கலாம் இதை போட்டுக்கலாம் 1. சொல்கிறேன், நீங்கள் சொன்னது கரெக்டு. -3 + 4/3 1/3 கரெக்டு. 1/3 சார். 3 போது இது 9 1/3 சார். again 1/3 வெரி 9 minus 8/3. இது 3 minus 4 -1/3 சார். அவ்வளோதாம்மா. இதுதாம்மா V3 உள்ளது. இதுதான் V3 உள்ளது. இதோட முடிஞ்சுதா? இதோட முடிஞ்சுது. இதான் வந்து நம்ம ஆர்த்தோ நார்மல் பேசிக் கேட்குறாங்க. அப்போ ஆர்த்தோ நார்மல் பேசிக் இதுதான் ஆர்த்தோ நார்மல் பேசிக். V1 = 1 0 1, V2 = -1/2 1 1/2, and V3 = 1/3 1/3, and last one is -1/3. இதுதான் நம்மளுடைய ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சுக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், நார்மலைஸ் வெக்டர். ஸோ நார்மலைஸ் வெக்டரோட ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன். அப்போ என்ன பண்ண போகிறோம்? நார்மலைஸ் வெக்டர் வந்து அங்கே வந்து நோட் பண்ணுறது U1 நோட் பண்ணுறாங்க. U1ஓட வேல்யூ என்னன்னா கரஸ்பாண்டிங் V1 டிவைடட் பை நார்ம் ஆஃப் V1. இதுதான் ஃபார்முலா. V1 டிவைடட் பை நார்ம் ஆஃப் V1 இதுதான் ஃபார்முலா. அப்போ என்ன இருக்கும்? V1ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் 1 0 1. இதை V1 நாம் கண்டுபிடிக்கும் போது என்னாகும்? நாமளோட வேல்யூ தெரியும். இது வந்து 1² 0² 1² வந்து √2. இதோட விட்டு வேணுமா? இதோட ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ 1/√2, 0, 1/√2. இதான் வந்து U1ஓட வேல்யூ. அப்போ V1ஓட நார்மலைஸ் வெக்டர் பார்த்தா இதுதான். சரிங்களா? இதே ஐடியா தான் V2க்கு. V2க்கு என்ன கிடைக்கும்? V2 டிவைடட் பை நார்ம் ஆஃப் V2. அப்போ என்ன நடக்கும்? இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். இதனோட ரிசல்ட் என்ன கிடைக்குது? -1/2 1 1/2. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைச்சதுமா? √3 டிவைடட் பை 4 என்ன வந்து? இல்ல சார் 3/2 நினைக்கிறேன் சார். 3/2, பட் இது ஸ்கொயர் ரூட் இருக்கனால அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். √3/√2. கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட். √3 டிவைடட் பை √2 வரும். அது மேலே போகும். சரி, எதுக்கு போடலாம்? 1/4 + 1 + 1/4. அப்போ இது வந்து 2/4 வரும் 1. அப்போ கரெக்ட் தான், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். அப்போ என்ன கிடைக்குதுன்னா √2 டிவைடட் பை √3 என்ன கிடைக்குது? -1/2 1 1/2. சார் இப்போ இந்த ரூட் ஆஃப் 1/4 + 1 + 1/4 என்ன சார்? ஆமாடா, சிம்பிள் பண்ணி இது வரலையா? இது வந்து 2/4 தானே. 2/4 என்ன கிடைக்கும்? 1/2 + 1 கிடைக்கும். ஆமா சார். 1/2 ஆமா. அது அந்த ஐடியால போட்டேன். 3/2. ஓகே சார். ஓகே. அப்போ என்ன ஸ்டெகன் இது உள்ள கொண்டு போனா என்ன நடக்கும்? -2 √6 வருமா? செக் பண்ணி பாருங்க. ஏன்னா √2 டிவைடட் பை √3. ஆமா சார். ஏன்னா மேல இருக்க ரூட்டுமோ கீழ வந்துட்டு 2 √2 × √2 கேன்சல் ஆகும். இன்டு √6 வந்துரும். 1/√6 -1/√6 -√3 டிவைடட் பை √3 எழுதிக்கலாம். பிளஸ் தானே சார்? ஏன்னா செகண்ட் டேர்ம். ஆமா பிளஸ். தேங்க்யூமா. பிளஸ் தான். அப்ப அடுத்து என்ன கிடைக்கும்? பிளஸ் 1/√6. கரெக்ட். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? இது √6 இது √6ன்னு வரனால இதை நான் என்ன பண்றேன்னா √2 × √2 மல்டிப்ளை பண்ணும்போது இது 2 டிவைடட் பை √6. 2 டிவைடட் பை √6. எல்லாம் ஒரே மாதிரி பேசிக்ஸ் வரனால நான் இதை மாத்திக்கிறேன். சரியா? ஓகே சார்.
இப்போ V2 முடிஞ்சது. அடுத்து V3 கண்டுபிடிக்கிறீங்க. அதாவது U3 கண்டுபிடிக்கிறீங்க. U3க்கு என்ன கிடைக்கும்? இதை மட்டும் போட்டு பார்க்கணும். 1/3 1/3 மைனஸ் 1/3 இதுக்கு கியூப் நாம் கண்டுபிடிக்கணும். அப்போ நாம் வேல்யூ கிடைக்கும் ரூட் ஆஃப் 1/3 ஸ்கொயர் 1/3 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கிறாங்கன்னு 1/3 1/3 மைனஸ் 1/3 divided by root of 3/3 3/9 நினைக்கிறேன் 3/9. ஓகே, அப்போ இதுதான் கட் பண்ணால் 3ன்னு வருதா? அப்போ ரூட் 3 கரெக்டுங்களா? ரூட் 3 மேலே போகுது. அப்போ ரூட் 3 ஓகே ரூட் 3 இன்ட்டு 1/3 1/3 மைனஸ் 1/3. அப்போ ரூட் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதான் U3யோட வேல்யூ. ரூட் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 3 3 கட் ஆயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? 1/√3 1/√3 மைனஸ் 1/√3. சரிங்களா? இதை U3 வேல்யூ. இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் நார்மலைஸ் வெக்டரோட கரஸ்பாண்டிங் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ நார்மலைஸ் வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். நார்மலைஸ் வெக்டர் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது என்ன கேட்க போகிறாங்க? ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட். ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்டுக்கு அவனே ஒரு எக்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ் வேல்யூக்கு ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். கொஸ்டினே பார்த்தீங்கன்னா அவனே இந்த எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் வேல்யூ என்னோட சம்மந்தமே இல்லாததுன்னு பார்த்தோன்னா இந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் கேட்கறதுக்கு சம்மந்தப்படுத்துகிறான். அவனோட ஃபார்முலா என்ன இருக்குன்னா CI ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் காமா யூஐ. இதுதான் வந்து ஃபோரியர் கோஎஃபிஷியன்டோட ஃபார்முலா. அப்போ மொத்தம் எத்தனை ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும்? இங்கே 3 வெக்டர் இருக்கிறனால 3 ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த எக்ஸும் இந்த யூஐ வந்து 3 வேல்யூ இருக்குது. அந்த 3 வேல்யூ வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ 1,1,2 சரி, அதை அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். என்ன நடக்குது? ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் 3வது கொஸ்டின். ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட வேல்யூ 1,1,2. இப்போ U1ஓட வேல்யூ தெரியும். U1ஓட வேல்யூ ஆல்ரெடி போட்டுட்டோம். சரி, அந்த வேல்யூ எக்ஸ்பிளை பண்ணிக்கலாம். இப்போ C1ஓட வேல்யூ வேணும். C1ஓட வேல்யூனா எக்ஸ் கமா U1 இன்னர் ப்ராடக்ட். அப்போ என்ன கிடைக்கும்? 1 1 2. U1ஓட வேல்யூ மேலே இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். 1/√2 0 0 1/√2. அது அவ்வளோதாங்க. இன்னர் ப்ராடக்ட் தான் எல்லாமே. 1/√2 0 1/√2 ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறேன். 1/√2 plus 2/√2. கரெக்டாக 2/√2 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. டிவைட் இது பண்ணிடுங்க. அப்போ 3/√2 வரும். 3/√2 இது C1ஓட வேல்யூ. அதே ஐடியாவில் C2 என்ன கிடைக்கும்? ஓகே சார். C2 இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, U2. அப்போ இது என்ன கிடைக்கும்? 112. இது வந்து 1/√3 √6 நினைக்கிறேன். கரெக்டுங்களா? மைனஸ் 1/√6 2/√6 1/√6. கரெக்டாக. வெரி குட். ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்கம்மா. சார். ஸோ மைனஸ் 1/√6 ப்ளஸ் 2/√6 ப்ளஸ் 2/√6 ப்ளஸ் 2/√6. அப்போ 4னா 3/√6 சார். 3/√6. ஓகே, இது வந்து 1/√3/√2 எழுதலாம். என்ன எழுதுங்க விட்டுருங்க. √3/√2 எழுத முடியும், கட் பண்ணலாம். இதோடவே விட்டுருங்க, கரெக்டு தான். அதை மீறி சிம்பிள் பண்ணால் √3/√2. இது வந்து √3/2 எழுதலாம். 3/2. ஓகே சார். சரி டக்குனு. அடுத்தது என்ன ஆகும்? C3 எக்ஸ் U3 எக்ஸோட வேல்யூ 112 நினைக்கிறேன். 112 தான் சார். ஓகே. 112 U3யோட வேல்யூ என்ன பார்த்தீங்களா? 1/√3 பார்த்துக்கலாம். 1/√3 மைனஸ் 1/√3 மைனஸ் 1/√3. அப்போ 1/√3 மைனஸ் 1/√3 சிம்பிள் பண்ணுறாங்கன்னு என்னாச்சு? சார் 1/√3 ப்ளஸ் 1/√3 மைனஸ் 2/√3 0 சார். 0 வெரி குட். அப்போ C3யோட வேல்யூ 0. அவ்வளோதான். இப்போ C1 C2 C3 இதுதான் நம்மளுடைய 0. இது வந்து √3/2
by root 2. ஃபர்ஸ்ட் வேல்யூ 3/√2 3 by root 2, sir. அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட். இது ஜஸ்ட் ரியல் நம்பர் கேட்டாங்கன்னா இவ்வளோதான் ப்ராசஸ். அது 3 வெக்டர் கேட்டாங்கன்னா இதுதான் ப்ராசஸ். ரியல் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எதுவுமே இன்டர்சேஞ்ச் ஆகாது, அப்படியே வேல்யூ வந்துடும்.